ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க்னா என்ன, அது மூலயமா நமக்கு எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய மக்களுக்கு வங்கியை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு வங்கியை பற்றி தெரியறதில்லை. அவங்க ஜஸ்ட் எல்லோரும் சொல்கிறனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட பயன்கள் யாருக்குமே தெரியறதில்ல. அதில் எப்படி பணம் சேமிக்கிறது, அதாவது எந்த வகையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி தனித்தனியாக அவங்களோட சூழ்நிலைக்கு எப்போ பணம் போட்டுக்கலாம், எப்படி அக்கௌண்ட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது சாதாரண மக்கள் வேலைக்கே போகல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, மனைவி வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கொண்டு வர பணத்தை அவங்க வீட்டில் சேமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது மூலயமா பண்ணுறது சேமிப்புறக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கு வேண்டி ஒரு அக்கௌண்ட் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமே இல்லைங்க, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு லோன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் இருக்குது, வண்டி வாங்குறதுக்கு லோன் இருக்குது. இப்போ பணம் போட்டு அந்த மூலயமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் டெபாசிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதமாக கிடைக்கிற பணத்தை போடுறதுக்கு உங்களுக்கு தனியாக டெபாசிட் இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும், எனக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அதை சரி பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் என்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம், அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு சேஃப்டிக்கு வேண்டி உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறீங்க அப்படின்னு பர்சனல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும். உங்களுக்கு நீங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு பணம், உங்களுக்கு ஏன் சம்பாதிக்க முடியாத காலத்தில் உங்களுக்கு பணம் வேணும், அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. இது மொத்தத்தையும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். கணிதம் பற்றிய வங்கியின் பயன்களில் இன்றைய காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பற்றிய சிறப்பு கலந்துரையாடல். கலந்துரையாடலில் கலந்து கொள்பவர்கள் வங்கி ஊழியர் கௌதம் மற்றும் தன்யா அவர்கள். என்பிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்பிஎஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என்பிஎஸ்ன்றது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அது கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க தவிர மற்ற நார்மலாக எல்லாத்துக்கும் பென்ஷன் வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று. இது டெய்லி வேஜஸ் போகிறவங்களோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்க இந்த பென்ஷன் சிஸ்டத்தில் வரலாம். கவர்மெண்ட் அது 60 ஏஜ்க்கு அப்புறம் அது பென்ஷன் தரும். இதுக்கு வேறு எந்த கண்டிஷனும் இல்லை, எல்லாத்துக்கும் பென்ஷன் வரணும் அந்த ஒரு குறிக்கோளுக்காக கவர்மெண்ட் இது ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு வயசு 50 வைங்க, 60 வருஷம் 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்பிஎஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ள இதை சொல்லுங்கள்.
என்பிஎஸ் வந்து யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18 to 60 வரைக்கும். உங்களுக்கு 59 வயசானாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு திரும்பி 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு வராயிருக்கும். இதோட பெஸ்ட்டு எப்போனா இயர்லியாக நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஏஜ் கம்மியாக இருக்குது, அப்போ 18 19 அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். இதே 59 அந்த மாதிரி நான் பண்ணுறேன், மந்த்லி 1000 கட்டுறேன் அப்படின்னா எனக்கு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு 1000 கூட வராது, எனக்கு 100 200 தான் வரும். ஏன் 100 200 லைஃப் லாங் அது வரப்போகுது. நீங்கள் 1 இயரில் 12,000 தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு அந்த 12,000 வச்சுட்டு கவர்மெண்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு 100 200 தான் மந்த்லி வரும். இதே 18 அந்த மாதிரி நீங்கள் 1000 2000 அந்த மந்த்லி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 இயர்ஸ் அப்போ உங்களுக்கு இப்போ 1000 கட்டியிருக்கிறது அப்போ 70,000 80,000 அது வேரி ஆகும். அப்படின்றப்போ உங்களுக்கு எப்போ நீங்கள் முன்னாடி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இப்போ அமௌண்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லிமிட் என்ன அது சொல்லுங்கள். அது கவர்மெண்ட் 2 விதமாக இருக்குது. என்பிஎஸ் டயர் 1 டயர் 2 அந்த இது ஒன்று வரும். அப்புறம் இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். அது மினிமம் 100 ரூபி இருந்தால் போதும். மந்த்லி 100, இயர்லி வந்து 1000 கட்டியிருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கட்டலாம் நம்மளுக்கு. அதுக்கு நார்மல் ஸ்கீம் இருக்குது. இப்போ 100 ரூபி கட்டுறதுக்கும் வேறு எதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், 100 ரூபி கட்டுறதுக்கு நம்மளுக்கு இயர்லி ஒன்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் வரும். மொபைலில் மெசேஜ் எதுவும் வராது, நெட் பேங்கிங் எதுவும் பண்ண முடியாது. இது மந்த்லி 500 கட்டுறேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வரும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் உடனே போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு 2 லட்சம் கட்டியிருக்கேன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கூட பார்த்துக்கலாம். அதனால் அந்த பெனிஃபிட்டாக மேக்ஸிமம் பண்ணுவோம். இது 100 ரூபி எதுக்குன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணுக்காக தான் 100 ரூபி பண்ணியிருக்காங்க. காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். இப்போ நான் வந்து டவுட்டு, இப்போ நான் 100 பே பண்ணுறேன்னா மாதம் 100 தான் பே பண்ணணுமா? 100 ரூபி அதான் ரெண்டு ஸ்கீம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு மினிமம் 100 ரூபி அந்த ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா மேக்ஸிமம் லிமிட் இருக்குது, சீலிங் லிமிட். இயர்லி 12,000 தாண்டக்கூடாது. அது ஒன்று. இப்போ நார்மலாக இன்னொன்று 500 கட்டி இயர்லி, அதோட என்னென்னா இயர்லி மினிமம் 600 கட்டணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். அந்த 2 இது இருக்குது. ஒன்று மினிமம் மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் ஒன்று கட்டலாம், இன்னொன்று மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். 2 ஸ்கீம் இருக்குது. 12,000 தான் கட்ட முடியுமா? இயர்லி மேக்ஸிமம் 12,000 தான் கட்ட முடியுமா? அந்த 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று 100 ரூபி கட்டினோம்னா அதில் மேக்ஸிமம் 12,000 தான் கட்ட முடியும். 500 ரூபி கட்டி ஆரம்பிச்சோன்னா அதில் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். மேக்ஸிமம் 100 ரூபி கட்டி ஒரு அந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட்டட் 12,000 வரைக்கும் தான். அதில் நீங்கள் மந்த்லி என்னால் 10,000 அந்த மாதிரி போகிறோன்னா அக்செப்டட் இல்லை. அது ஏன்னா டெய்லி வேஜஸ்க்காக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணது. இதே நீங்கள் 500 கட்டி ஓப்பன் பண்ணுறேன்றப்ப அது நார்மல் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் எதுவுமே இல்லை. சரி, இப்போது அதுக்கு நாமினி வைக்கிறதுனா எவ்வளோ பேர் வைக்கலாம், எந்த மாதிரி வைக்கலாம்? இப்போது நான் வந்து 20ல் ஓப்பன் பண்ணுறேன்னா என் குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுதுன்னா அப்படி வச்சுக்கலாமா, இல்லை அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு சொல்லுங்கள். அது நாமினி 3 பேர் வச்சுக்கலாம். அது நம்ம பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 25 ஆகுது, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா இருக்காங்கன்னா அப்பாவுக்கு ஒரு 50%, அம்மாவுக்கு ஒரு 50%. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃபுக்கு குழந்தைக்கு அம்மாவுக்கு 3 பேர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது பர்சன்டேஜ் கூட பிரித்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ நாமினி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இதில் போய் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1000 ரூபி பே பண்ணுறேன், நான் பே பண்ணுற அமௌண்ட்டு தான் வருமா, இது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வருமா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் போடுமா, அதை பற்றி சொல்லிடுங்க. இது இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இல்லை. இப்போ எப்படி நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தாங்க அந்த மாதிரி இது ஸ்கீமில் வராது.
நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 7-8 விதமான கம்பெனிஸ் கூட டைப் இருக்குது. அவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன்னா மியூச்சுவல் ஃபண்டாக அந்த இதுக்கு போயிடும். அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஷேர் மூலமாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். எனக்கு ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ 100%னா என்னோடது ஒரு 80% வரைக்கும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறு கவர்மெண்ட் பாண்ட் அந்த மாதிரி வாங்குவாங்க. எனக்கு ஏஜ் வந்து ரொம்ப ஒரு 50 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல் செக்யூர்டு அந்த மாதிரி இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் கழிச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஷேர் க்ரோத் இருந்துச்சுன்னா அவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். எதுவுமே ஃபிக்ஸ்டுன்னு வராது. இன்கேஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல க்ரோத் இருந்துச்சு, ஒரு 20% ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். 10 வாங்குறது இப்போ 1000 கட்டியிருக்கிறது எப்படியும் அப்புறம் 20,000 அந்த மாதிரியே வரும், மந்த்லி அந்த மாதிரி வரும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 100 ரூபி அந்த ஸ்கீமில் நீங்கள் 18th ஆரம்பிக்கிறீங்க, 18 இயரில் ஆரம்பிக்கிறீங்க. மாதம் நீங்கள் 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 60 வயசில் நீங்கள் கட்டியிருக்கிறது எவ்வளோனா 50,400 ரூபாய் கட்டியிருப்பீங்க என்பிஎஸ்சில். நீங்கள் 100 ரூபாவை 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 60 வயசு வரைக்கும்னா 50,400 ரூபா கட்டியிருப்பீங்க. அதை கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்பிஎஸ்சில் எவ்வளோ உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்துருக்குன்னா 2,07,848 ரூபா சேர்ந்துருக்கும். இந்த 2,07,848 ரூபாவை மொத்தமாக உங்களால் எடுக்க முடியாது. இதோட திட்டம் என்னென்னா ஃபைனலாக பென்ஷன் வரணும். உங்களுக்கு பணம் சேர்த்து வச்சு உங்களுக்கு கடைசியாக வாங்குறது இல்லை, உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் ஆதரவும் இல்லாமல் தனியாக வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 2,07,800 ரூபா வந்து அவங்க ஒரு பேஸை இதாக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து உங்களுக்கு மாதம் தருவாங்க. நீங்கள் ஒரு பணம் எனக்கு மொத்தமாக மாதம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1,200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 18 வயசில் 100 ரூபா போட்டது 60 வயசில் உங்களுக்கு 1,200 ரூபா வரும். இல்லை நடுவில் எனக்கு சின்ன செலவு இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றப்ப இது மேக்ஸிமம் தரமாட்டாங்க, எல்லா பணமும் தரமாட்டாங்க. அதில் 60% வரைக்கும். இப்போ 1 லட்சம் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்குன்னா சேர்ந்துருக்குன்னா அதில் 60,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். மீதி 40,000க்கு மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதேமாதிரி நீங்கள் இப்போ 100 ரூபா கட்டினதில் உங்களுக்கு 60%, அதாவது 2 லட்சத்தில் மொத்தம் 1,24,000 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்தது போக உங்களுக்கு மாதம் 500 ரூபா வரும். நீங்கள் கட்டினது 100 ரூபா கட்டியிருப்பீங்க, உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் 500 ரூபா வரும். கூட உங்களுக்கு 1,24,000 ரூபா கிடச்சிருக்கும். இது 100 ரூபா அக்கௌண்ட்டில். காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். இதே இது 500 ரூபான்றப்ப மந்த்லி 500 கட்டுற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஏஜ் 18 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து 2,52,000 கட்டியிருப்பீங்க. அதில் என்பிஎஸ் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கிறது 11,15,912. இது வந்து ரஃப்பான ஃபிகர் தான். நீங்கள் 2 லட்சம் கட்டினது உங்களுக்கு 11 லட்சம் வருது. இதுவே நீங்கள் ஹையஸ்ட்டுன்னு நினைப்பீங்க, பட் இதை விட உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக பார்க்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே 20% இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும். ஸோ இது 6% தான் போட்டிருக்கும். இதை விட குறைஞ்சது 4 மடங்காச்சு. இப்போ 11 லட்சம் சொன்னது குறைஞ்சது 40 லட்சமாச்சு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எப்பயுமே லாஸ் இல்லாத மாதிரி நான் ஜென்ரலாக சொல்கிறோம் உங்களுக்கு. அது மேபி வேரி ஆகும், கீழேயும் வரலாம் மேலேயும் கூடலாம். இது ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே 6% லாஸ்ட்டில் இல்லாமல். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் 500 ரூபா கட்டினது உங்களுக்கு மாதம் 6,600 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 18 வயசில் 500 ரூபா கட்ட ஆரம்பிச்சது உங்களுக்கு 61வது வயசில் மாதம் 6,600 ரூபா கிடைக்கும். இல்லை எனக்கு வேறு செலவு இருக்குது, அதில் நான் பணம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1,06,69,000 வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம். அது எடுத்தது போகவும் மீதி 2,600 ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெஸ்ட் ஸ்கீமாக இருக்கும். இப்போது நான்
ஒரு 20 இயர்ஸ் போட்டேன், எனக்கு இனி சர்வீஸ் 10 வருஷம் இருக்குது அப்படிங்கும்போது நான் இடையில இறந்துட்டேன் அப்படின்னா, டெத் ஆகிட்டேன் அப்படின்னா, அந்த பணம் எப்படி நான் நாமினிக்கு போயிடுமா, இல்லை ஃபுல் பணமும் நாமினிக்கு போயிடுமா, இல்லை அந்த மாதிரி நான் பே பண்ணது மட்டும் போகும், இன்ட்ரெஸ்ட் போகாது, அந்த மாதிரி ஏதாவது? இதுக்கு தான் அந்த 500 ரூபாய் ஸ்கீமில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நெட் பேங்கிங் எல்லாமே நெட் பேங்கிங் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த சைட்டில் போய் உங்களுக்கு நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் கட்டியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் நான் இன்றைக்கி ஒரு லட்சம் வரைக்கும் கட்டியிருக்கேன்னா, 1 லட்சம் வரைக்கும் என்னால் எவ்வளோ இன்றைக்கி நான் திடீர்னு எடுக்கணும்னாலும் எவ்வளோ வரும்ன்றது தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நான் லாஸ்ட்டில் எனக்கு ஒரு 10 வருஷம் இருக்குது அதுக்குள்ளே இறந்துட்டேன்னா, அது வரைக்கும் நீங்கள் பணம் கட்டினது எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்கோ, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தேதி வரைக்கும் எவ்வளோ ஷேரில் வந்திருக்கோ அது எல்லாமே வரும். ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் வரும், லாஸ்ட்டில் இருந்தால் லாஸ்ட்டில் வரும். ஏன்னா ஷேருன்றப்ப நம்மளுக்கு தெரியாது, உடனே ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 or 3 இயரில் டெத் ஆகிட்டு அப்படின்றப்ப 2 or 3 இயரில் ப்ராஃபிட் மேபி வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். லாஸாக இருந்தாலும் அதை நம்ம தான் பேர்ன் பண்ணி ஆகணும். இதே லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா, ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருந்திருக்கும். அது எல்லாமே நாமினேஷனுக்கு ஃபுல்லாக போயிடும். அவங்களுக்கு என்பிஎஸ் ஆவோ அந்த மாதிரி போகாது. உங்களுக்கு 1 லட்சம் இது வரைக்கும் கட்டியிருக்கேன்னா 1 லட்சத்துக்கு எவ்வளோ ஷேரில் இன்வெஸ்ட் ஆகி எவ்வளோ பணம் அக்குமுலேட் ஆகிருக்கோ டில் எல்லாமே உங்களுக்கு நாமினேஷன் நீங்கள் பிரித்து கொடுத்தவங்களுக்கு போயிடும். அது கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நடுவில் நான் வேறு பணம் கட்டிகிட்டு இருக்கேன், திடீர்னு ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லை மாதம் 500 ரூபாய் கட்ட முடியல, இல்லை ஒரு வருஷம் கட்ட முடியலன்னா உங்களுக்கு எதுவுமே அது லாக் ஆகிடாது, கேன்சல் எதுவுமே ஆகிடாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அது அந்த 500 இதில் வந்து இயர்லி உங்களுக்கு 6000 கட்டி ஆகணும், மினிமம் 6000 கட்டி ஆகணும். ஸோ என்னால் ஒரு வருஷம் கட்ட முடியல அப்படின்றப்ப அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட் கட்டிட்டு ஆஸ் யூஸ்வல் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துலையும் லாக் ஆகிருக்காது. இதுக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டுன்னு வருதில்ல, அதே மாதிரி இது பெர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இது பேன் மாதிரி யூனிக் நம்பர் ஜென்ரேட். இந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே வர்றது. நீங்கள் போய் பணம் கட்டுறதுனாலும் உங்கள் பேர் எதுவும் சொல்ல தேவையில்லை, இந்த நம்பர் மட்டும் சொல்லி பேங்க்கில் போய் கட்டினா போதும். காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இதுக்கு பேன் கார்டு, நார்மல் 2 ஃபோட்டோ, அப்புறம் பேன் கார்டோ இல்லை என்ன ப்ரூஃப் இருக்கோ, அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, அப்புறம் ஃபோட்டோ ப்ரூஃப்க்கு இது 2 மட்டும் இருந்தால் போதும். இனிஷியலாக அமௌண்ட் 500 600 அந்த மாதிரி. 600 எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால, அவ்வளோதான். உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஃபோட்டோ ப்ரூஃப்ன்றப்ப டிரைவிங் லைசன்ஸோ, ஆதார் கார்டோ, இல்லை பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும். எனக்கு அட்ரஸ் ப்ரூஃபு ஓட்டர் ஐடியாக இருந்தாலே ஓட்டர் ஐடியாவே உங்களுக்கு ஃபோட்டோ ப்ரூஃபாகவும் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் எடுத்துக்குவோம். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். இது கவர்மெண்ட்டோடது, கவர்மெண்ட் டேரெக்டாக இது டீல் பண்ணாது. இது பேங்க் மூலமாக தான், பேங்க் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி பண்ணுறாங்க. இது செர்டைன் பேங்க்ஸ், எல்லா பேங்க்கும் இல்லை, ஒரு 30 பேங்க் அந்த மாதிரி இருக்குது. அந்த பேங்க்கில் மட்டும் தான் போய் பண்ண முடியும். அது கவர்மெண்ட் அந்த CRANSDL அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேங்க்குன்னு தெரியும். அந்த பேங்க்கில் போய் NPS ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்களே எல்லாம் கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. ஃபில் பண்ணி இது கவர்மெண்ட், இதனால பேங்க்னா உடனே ஆகிடும். இது கவர்மெண்ட்டுக்கு திரும்பி ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து வரும். ஒரு மேக்ஸிமம் 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டேரெக்டாக பேன் கார்டு மாதிரி இந்த பேன் கார்டு வந்து உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வர்றப்பே கூட பாஸ்வேர்டு, அந்த மொபைல் சிஸ்டம் கம்ப்யூட்டர்லேயே லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த கார்டு ரிசீவ் பண்ணக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் சொன்ன ஒரு 30 பேங்க் அந்த மாதிரி இருக்கும், அவங்க அந்த பேங்க்கில் போய் இந்த நம்பர் மட்டும் கொடுத்து பணம் கட்டுறது கட்டிக்கலாம். இந்த பேங்க் அப்படின்னு எதுவுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்க எந்த பேங்க் இல்லைனாலும் இதை போய் பண்ணிக்கலாம். NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பற்றிய சிறப்பு கலந்துரையாடியவர்கள் வங்கி ஊழியர் கௌதம் மற்றும் தன்யா அவர்கள். பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் ஏழியும் பதிலும். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 37.